ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் சின்ன வீடியோ ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆக்சி ஃப்ளோரிங்கோட ப்ரைஸ் அண்ட் எஸ்டிமேட்டை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் அண்ட் எஸ்டிமேட். நம்ம எஸ்டிமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒர்க்கிங் மெத்தட் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒர்க்கிங் மெத்தடுக்கு அப்புறம் ரூமோட ஏரியா கால்குலேஷன் நமக்கு தெரியணும். அப்போ தான் டோட்டல் அமௌண்ட் நமக்கு என்ன வரும். நம்ம வீட்டுக்கு ஒரு ரெட் ஆக்சி போடுறோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்ன்றது நமக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ப்ளஸ் லேபர்ஸ். இது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் ஆக்சி தேவையான பொருட்கள் கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் அதோட செய்கூலி ரெண்டையும் சேர்த்து வர்றது தான் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் கான்ட்ராக்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட்னா, அதாவது மெட்டீரியல் பொருட்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடிய வீட்டுக்காரங்களோட பொறுப்பு. அதை கஸ்டமர் வாங்கி கொடுப்பாங்க. அதை தினக்கூலியாக செய்யக்கூடிய வேலையாட்கள். இப்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அதோட ரேட் நமக்கு தெரியும். அது ஃப்ளோர் ஏரியா, சைடு கட்டிங்ஸ், ஸ்டெப்ஸ், வால் ஏரியா. இது நாளே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஓவராலாக ஒரு வீட்டுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏரியான்றது நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ளோர் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட ஹால் ஏரியா, ரூம் ஏரியா, கிச்சன் ஏரியா, பெட்ரூம் ஏரியா இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டாக சேர்த்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் நான் கொடுத்துருக்கேன். இது கால்குலேட் பண்ணி 180 rupees, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 180 ரூபா. இது தமிழ்நாடு வரைக்கும் இந்த ரேட்டு தான் இப்போதைக்கு கரண்ட் ரேட். இது நானும் இந்த ரேட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது மெட்டீரியலோடு சேர்த்து வருது, அதாவது மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் கான்ட்ராக்ட் சேர்த்து 180 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ 700 ஸ்கொயர் ஃபீட் மல்டிப்ளை 180 போட்டிங்க அப்படின்னா 1,26,000. இது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட், அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட். இதுலேருந்து 10 ரூபா குறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சைடு கட்டிங்ஸ் அப்படின்னா, நம்ம டைல்ஸ், கிரானைட், மார்பிள் நார்மலாக எந்த மாதிரி சைடு கட்டிங்ஸ் நம்ம போடுவோமோ அதே மாதிரி தான் ரெட் ஆக்சைடில் சைடு கட்டிங்ஸ் யூஸ் பண்ணோம். இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ஃபீட் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரன்னிங் ஃபீட்டில் தான் கால்குலேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ஒரு ரன்னிங் ஃபீட், அதாவது ஒரு அடிக்கு 100 ரூபா மாதிரி கணக்கு பண்ணிங்கன்னா 500 அடிக்கு நமக்கு 50,000 வருது. இந்த 100 ரூபான்றது என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். இது மற்றவங்க இதுக்கு கீழே பண்ண வாய்ப்பு இல்லை, மேலே அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கரண்ட் ரேட். இது இன்றைக்கி இருக்க கரண்ட் ரேட். ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 17 ஸ்டெப்ஸ், 19 ஸ்டெப்ஸ். எப்பவுமே ஸ்டெப்ஸ் வந்து ஒத்தப்படையில் தான் வரும், எட்டப்படையில் வராது. அந்த மாதிரி ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். 140 rupees. இது என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட். இதுக்கு மேலே பண்ணுறவங்களும் இருக்காங்க, கம்மியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது என்னோடய நார்மல் காஸ்ட். இது 140 rupees. இது பெர் ஸ்கொயர் ஃபீட் 15 to 140 போனால் 7,000. வால் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் நமக்கு தெரியும். நீளம் மல்டிப்ளை உயரம். இப்போ 10க்கு 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 ஸ்கொயர் ஃபீட் வருது ஒரு வால் ஏரியா. ஒரு சைடு வால், அதோட ஸ்கொயர் ஃபீட் நான் ஃப்ளோரிங் நம்ம என்ன பண்ணணுமோ அதே 180 rupees தான் நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது தமிழ்நாடோட கரண்ட் ரேட்டு தான். அதோட அமௌண்ட் பண்ணால் 80,000 வருது. மொத்தமாக ஒரு வீட்டோட ஃப்ளோர் ஏரியா, சைடு கட்டிங்ஸ் ஏரியா, ஸ்டெப்ஸ் ஏரியா, வால் ஏரியா, இது வந்து ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிடும். இது மாதிரி ஒரு 2 lakhs rupees வருது. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட், அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் வந்து நான் மேசன் படி நான் போட்டிருக்கேன். ஒரு மேசன், அதாவது ஒரு கொத்தனார் பார்த்திங்கன்னா 1,500 வாங்குறாங்க. இது டெக்னிக்கல் தெரிஞ்ச லேபரோட அமௌண்ட். தெரியாதவங்க 900 தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த வேலை வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக கொடுக்க முடியாது. மாஸ்டூர் அப்படின்னா ஒன்று நிமிந்தால் சித்தால் நான் மாஸ்டூர்னு போட்டிருக்கேன். அவங்களோட கூலி பார்த்திங்கன்னா 950 ரூபா. இவங்க ஹெல்ப்பர்னுவாங்க, கூட வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க. இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 பேர், 1,600 × 3. ஒரு நாளோட அமௌண்ட்டு, கொத்தனார் அமௌண்ட்டு 3,600. அவங்களோட ஹெல்ப்பர் அமௌண்ட்டு 2,500. மொத்தம் 6,450 ரூபா வருது. டோட்டல் ஒர்க்கிங் டே 7 டேஸில் முடிக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக கால்குலேட் பண்ணி 45,000 லேபர் சார்ஜ் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு என்னோடய சாம்பிளான ஒரு எஸ்டிமேட். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.